உங்கள் தந்தையின் பிரிவை நினைத்து வாடும் மகளா நீங்கள்? உங்களுக்காகத்தான் இந்த அப்பாவின் பதிவு. திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி அருகே ஒரு அப்பா தன் மகளை பற்றி பதிவிட்ட பதிவுதான் இது. கறிக்கடையில் 1 கிலோ கோழிக்கறி வாங்கிவிட்டு மீண்டும் ஆட்டு இறைச்சி கடையில் வரிசையில் நின்றார். அப்போது அவரிடம் கேட்டேன், ஏன் இவ்வளவு இறைச்சி? ஏதேனும் விசேஷம் உண்டா என்று. அதற்கு அவர் சொன்ன பதில், என் மகள் வருவாள், என் மகள் வருவாள். அவள் கணவனை அழைத்து வருவாள், தன் குழந்தையை தூக்கி வருவாள். அவள் களைத்து போய் வருவாள். தன் கணவன் வீட்டில் வேலை செய்து செய்து சோர்ந்து போய் வருவாள். தன் மாமியார் கொடுமைக்காரியாக இருந்தால் அதையும் தாங்கி வருவாள். தன் கணவன் ஒரு குடிகாரனாய் இருந்தால் பல அவமானங்களையும் தாங்கி வருவாள். தன் குழந்தைகளால் பல நாள் தூக்கமில்லாமல் வருவாள். பல சுமைகளையும் சுமந்தும் வருவாள். எனது மகள், அவளுக்கென நான் கொடுத்து அனுப்பின பணம், நகைகள் அனைத்தையும் இழந்தும் வருவாள். பல கவலையோடு கூட வரலாம். அனைத்திற்கும் இந்த அப்பா நான் இருக்கிறேன், உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை தாங்கிக் கொள்ள, உன் பாரத்தை உன்னுடன் சேர்ந்து சுமக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ இழந்த அனைத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். பல நேரங்களில் உன் கணவன் வீட்டில் உன்னை அவமானமாய் பேசியிருப்பார்கள் அல்லவா? ஒருபோதும் கவலை கொள்ளாதே மகளே. நம் வீட்டு இளவரசி நீதானம்மா. உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன். தம்பி, அனைத்தையும் எனது மகள் என்னிடம் கூறிவிட மாட்டாள். ஏன் தெரியுமா? எனது மகளை குறித்து நான் கண்கலங்கி விடக்கூடாது அல்லவா? அன்பு மகளே, வா. உன் வருகையை நாங்கள் எதிர்பார்த்து வாசலிலே காத்திருக்கின்றோம். நீ எந்த நிலைமையில் வந்தாலும் உனக்கான ஆறுதல் எங்களிடம் உண்டு. எப்போதும் உன் கணவனையும் அழைத்து வா. என் மகள் என் வீட்டு இளவரசி என்று பார்க்கட்டும். தலைவாழை இலை போட்டு அறுசுவை விருந்துடன் கறிக்குழம்புடன் காத்திருப்போம். என் மகள் வருவாள் என்று. தம்பி, என் மகள் வந்தவுடன் வாசற்படியிலேயே மீண்டும் மழலையாய் என்னை முத்தமிடுவாள். அவள் கண்களில் ஒரு ஓரம் ஒரு துளி கண்ணீர் நிற்கும். அதை கீழே விடாமல் நடித்தும் கொண்டிருப்பாள். ஏன் தெரியுமா? என் மகளின் கண்ணீர் என்னை காயப்படுத்தி விடும் என்று. வந்தவள் கணவனை அமர வைத்துவிட்டு, சுமையை இறக்கிவிட்டு, குழந்தையோடு சமையலறைக்குள் நுழைந்தும் விடுவாள். தன் அம்மா கூறுவாள், நீ ஏண்டி சமையலறைக்கு வந்த? குழந்தையை கொடுத்துட்டு நீ போய் ஓய்வீடு என்று கூறுவாள். என் மகள் என் வீட்டு மெத்தையில் கதவை அடைத்துவிட்டு சிறிது நேரம் உறங்கும்போது எனக்கு என்னவோ என் மகள் குழந்தையில் என் மார்பில் உறங்கும் நினைவுதான் வரும். என் மகள் நன்றாக தூங்கும்போது அவள் கணவன் கூறுவான், என்ன சாதித்து விட்டால் இப்படி ஒரு தூக்கம் என்பார். அதற்கும் சிரித்து கொண்டே பதில் கூறுவேன், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என் மகள். ஆம், உண்மைதான். அனைத்து கவலையையும் மறந்து உறங்குவாள். நான் என் அப்பாவிடம் இருக்கிறேன் என்று, இங்கு என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று உறங்குவாள். இங்கு யாரும் என்னை வேலை கூற மாட்டார்கள் என்று உறங்குவாள். இங்கு என் கணவனுக்கு ராஜ மரியாதை உண்டு என்று உறங்குவாள். இங்கு என் குழந்தை கால் கூட தரையில் படாது என்று உறங்குவாள். என் மகள் அவள் தாயின் கருவறையில் 10 மாதம் உறங்கி இருக்கலாம். மீதமுள்ள காலம் வரையில் என் மகள் நிம்மதியாக உறங்க வேண்டுமென்றால் இந்த அப்பாவின் கருவறைக்குள் மட்டும்தான். அன்பு மகளே, உன்னை சுமப்பது இந்த அப்பாவிற்கு பாரம் என்று மட்டும் நினைத்து விடாதே. நீ பள்ளிக்கு செல்லும்போது உன் புத்தக பாரத்தை நான் சுமந்து உன்னை என் தோளில் சுமந்தேன். என் மகள் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று
கூறிவிடக்கூடாதல்லவா? இனிமேலும் சுமப்பேன். என் ஆயுள் உள்ளவரை உன்னை சுமப்பேன். உன் கவலையையும் உன் பாரத்தையும் உன் கடன் பிரச்சனையையும் உன் ஆசையையும் சுமப்பேன். ஒருபோதும் இதுவெல்லாம் உன் அப்பாவிற்கு பாரமின்றி எண்ணிவிடாதே. மகளை பெற்ற அப்பாக்களுக்கு இதுவெல்லாம் பெருமைதான். பழக்கத்திலிருந்து முழித்தவுடன் தன் அம்மா கேட்பாள், அண்ணாச்சி கடைக்கு போறேன், உனக்கு ஏதும் வாங்கணுமா என்று. என் மகள் கூறுவாள், அம்மா எனக்கு தேன் மிட்டாயும் ரஸ்னாவும் வாங்கிட்டு வா என்று கூறுவாள். என் மகள் ஒவ்வொரு முறையும் தன் அப்பா வீட்டிற்கு வரும்போதும் குழந்தையாகத்தான் இருக்கின்றாள். என் மகளை அவன் கணவன் வீட்டிற்கு ஒவ்வொரு முறை வழி அனுப்பும் போதும் பணமோ நகையோ அவளுக்கு வேண்டிய உணவுப் பொருளோ அனைத்தும் கொடுத்து அனுப்பினாலும் எனக்கு மன நிறைவே இருக்காது. என் மகள் சென்று விட்டாள் என்றால் என் வீடே கண் கலங்கிவிடும். எப்போதும் ஒரே எண்ணம்தான், என் மகள் மீண்டும் எப்போது வருவாள், எப்போது என் வீடு மீண்டும் விழாக்கோலம் எடுக்கும் என்பதுதான். ஆம், ஒரு தந்தையின் கண் கலங்க வைக்கும் பதிவுதான் இது. எந்த மகளும் தன் திருமண வாழ்க்கையை தன் தந்தையிடம் குறை கூறுவதில்லை. அதே போலத்தான் அனைத்து தந்தையும் என்னிடம் இழப்பது எதுவாயிருந்தாலும் சரி, என் மகள் நலமாக இருக்க வேண்டும் என்று கற்பனையில் தினம் தினம் வாழ்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் ஏதேனும் சுவாரஸ்யமான சம்பவங்கள், காதல், நட்பு, குடும்ப உறவுகள் பற்றி பதிவிட விரும்பினால் DM Motivational Stories இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பவும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.